நாங்கள் தக்காளி வச்சு பிரியாணி மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் குண்டா வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பூ பட்டை பிரியாணி இலை போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். நாங்கள் 2 படி அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 4 படி தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்குவாங்க. இப்போ உலக வச்சு அரிசி போட்டுக்கலாம். இப்போ 3/4 வேக்காடு வந்துடுச்சு. இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ தம்மு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மறக்காமல் அவுட்டோர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க.